சங்கரன் கோவிலில் ஷேர் ஆட்டோ மீது கார் மோதி ஏற்பட்ட விபத்தில் ஆட்டோவின் ஓட்டுநர் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த 7 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தென்காசி மாவட்டம் சின்ன கோவிலாங்குளம் பகுதியைச் சேர்ந்த நாகராஜன் என்பவர் தனது ஷேர் ஆட்டோவில் பயணிகளை ஏற்றிக்கொண்டு சங்கரன் கோவிலிலிருந்து சண்முகநல்லூர் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது எதிரே வந்த கார் ஆட்டோ மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் நாகராஜன் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த நிலையில் 7 பெண்கள் மற்றும் கார் ஓட்டுநர் பிரபு ஆகியோர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் விபத்து குறித்து சங்கரன்கோவில் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். வேடச்சந்தூர் அருகே குடும்ப தகராறில் கணவனை தோசை கல்லால் அடித்து கொலை செய்த மனைவி காவல் நிலையத்தில் சரணடைந்தார். திண்டுக்கல் மாவட்டம் உடையாம்பட்டியைச் சேர்ந்த தம்பதி சுகராஜ் முருகேஸ்வரி. சுகராஜ் தனியார் நூற்பாலையில் காவலாளியாக வேலை செய்து வந்த நிலையில் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்படும் என கூறப்படுகிறது. இந்நிலையில் சம்பவத்தன்று சுகராஜுக்கும் முருகேஸ்வரிக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு காரணமாக கோபமடைந்த முருகேஸ்வரி வீட்டில் இருந்த தோசை கல்லால் சுகராஜின் தலையில் தாக்கியுள்ளார். இதில் படுகாயமடைந்த சுகராஜ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் முருகேஸ்வரி வடமதுரை காவல் நிலையத்தில் சரணடைந்தார். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சுகராஜின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் முருகேஸ்வரியிடம் விசாரணை மேற்கொண்டனர். சட்டம் ஒழுங்கு போதைப் பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என தமிழக டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் 34வது காவல்துறை தலைமை இயக்குநராக பொறுப்பேற்றுக் கொண்ட மகேஷ்குமார் அகர்வாலுக்கு தமிழக காவல்துறை உயர் அதிகாரிகள் வாழ்த்து தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மகேஷ்குமார் அகர்வால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு, போதைப் பொருட்கள் ஒழிப்பு, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் சைபர் கிரைம் குற்றங்களை தடுக்க கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட இருப்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து காவல்துறையினரின் நடவடிக்கைக்கு பொதுமக்கள் முழுமையான ஒத்துழைப்பு தருமாறு அவர் கேட்டுக்கொண்டார். போதை பொருட்கள் கண்ட்ரோல் பண்ணதுக்கு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றம் கட்டுப்படுத்துறதுக்கு, சைபர் கிரைம் கண்ட்ரோல் பண்ணதுக்கு எல்லா நடவடிக்கை எடுக்க போகிறோம். தமிழ்நாடு காவல்துறையில் இந்த முயற்சிகள் பொதுமக்கள் மற்றும் உங்களே தொடர்ந்து ஆதரவு மற்றும் ஒத்துழைப்பு கேட்டுக்கொள்கிறேன். தேர்தல் பணியில் திமுகவுக்காக உழைத்த வெல்லும் தமிழ் பெண்களுக்கு நன்றி பாராட்டும் விழாவில் கனிமொழி எம்பி கலந்து கொண்டு சிறப்பித்தார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் பிறந்த நாளை முன்னிட்டு திமுக மகளிர் அணி சார்பில் வெல்லும் தமிழ் பெண்களுக்கு நன்றி பாராட்டு விழா TN ராஜரத்தினம் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற திமுக குழு தலைவருமான கனிமொழி எம்பி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து மகளிர் அணி உறுப்பினர்களை பாராட்டிய அவர் தேர்தல் பணியில் சிறப்பாக செயல்பட்ட பெண்களுக்கு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். எனக்கு ஆட்சி மாற்றத்தை பற்றி எல்லாம் கவலை இல்லை. ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு புரியாமல் இருக்கிறது. ஒரு ஆட்சி பொறுப்பேற்றுக் கொள்கிறது என்று சொல்வார்கள். ஆனா இந்த ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறதா என்றால் எனக்கு தெரியவில்லை. ஆட்சிக்கு வந்திருக்காங்க. ஆனா சில நேரங்கள்ல நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போனோம்னா, இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்துக்கு பொது இடத்துக்கு போனோம்னா ஒரு போர்டு வச்சிருப்பாங்க. நீங்க கொண்டு வர பொருளுக்கோ உங்களுக்கோ நிர்வாக பொறுப்பு இல்லை அப்படின்வாங்க. கிட்டத்தட்ட நிலைமை உங்களுக்கோ உங்கள் உடைமைகளுக்கோ இல்லைன்னா உங்க பாதுகாப்புக்கோ எங்களுடைய ஆட்சி பொறுப்பில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலமைச்சரின் திருச்சி பேச்சு பேச்சாகத்தான் இருக்கிறது என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். சென்னை மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் மத்திய அரசின் நலத்திட்டங்களுக்கான சிறப்பு முகாமை தொடங்கி வைத்த பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார்.
அப்போது மயிலாப்பூர் மக்களுக்கு கைகூப்பி நன்றி சொல்வதை விட கைதூக்கி விடலாம் என்ற நோக்கத்தில் மத்திய அரசு அதிகாரிகளுடன் பேசி இந்த முகாம் நடைபெறுவதாக தெரிவித்த அவர், மேற்காசிய போர் சூழல் தீர்ந்தவுடன் பெட்ரோல் டீசல் விலைக்கு தீர்வு காணப்படும் என உறுதியளித்தார். தொடர்ந்து முதலமைச்சரின் திருச்சி பேச்சு பேச்சாகத்தான் இருக்கிறது என்று தெரிவித்த அவர், முதலமைச்சரான பிறகு உடல் மொழி மாற்றம் வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் பிஎம்ஜி திட்டத்தை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என கருத்து தெரிவித்த அவர், மும்மொழி கொள்கை மாநிலத்திற்கு எதிரானது அல்ல என்று தெரிவித்தார். இந்தியா கூட்டணியில் தாவேகாவை இணைப்பது குறித்து டெல்லி தலைமைதான் முடிவு செய்யும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னை மெரினாவில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவிடத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழக வெற்றி கழகத்திடம் ராஜ்யசபா சீட் கேட்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், கோயம்பேடு தனியார் பாரில் ஏற்பட்ட மோதல் காரணமாக 2 பெண்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்தும், இதுபோன்ற குற்ற சம்பவங்களை காவல்துறை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தொடர்ந்து கோயம்பேடு போன்ற சம்பவங்கள் குறித்து முதலமைச்சர் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.